அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரனை உடனடியாக கைது செய்ய கோரி தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் கழக நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர். புரட்சித் தலைவி அம்மாவுக்கு எல்லாமாக இருந்து கண்ணை இமை காப்பது போல புரட்சித்தாய் சின்னம்மா காத்து வந்தார். தனக்கு பிறகும் 100 ஆண்டுகளுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறித்து எந்த ஒரு தகுதியும் தராதரமும் இல்லாத திமுக முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியிருப்பது கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. குடியாத்தம் குமரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். அந்த வகையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்ட திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது தமிழக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் மனு அளித்தனர். பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கோம். புரட்சித்தாய் சின்னம்மாவை அவதூறாக பேசியதுக்காக நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கோம். அது மாதிரி பெண்கள் அவதூறாக பேசுற ஆண்களுக்கு தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கு நாங்கள் எல்லாருமே மகளிரோட போனோம். உடனே அந்த அம்மா நல்ல ஒரு கரெக்டாக கேட்டு அந்த சேனலையும் பார்த்து அவங்க அதை பற்றி பார்த்துட்டு ரொம்ப அவங்க வருத்தப்பட்டாங்க. இவ்வளோ ஒரு பெண்களை இவ்வளோ அவதூறாக யாருமே பேசக்கூடாது, பெண்கள் ஒரு பொது வாழ்க்கைகள் வந்தால் இந்த மாரி பேசுவாங்களா, இது எனக்கு தக்க நடவடிக்கை எடுப்பேன்ட்டு அம்மா அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு கரெக்டான உறுதி கொடுத்துருக்காங்க. புரட்சித்தாய் சின்னம்மா அவதூறாக பேசின இந்த குடியாத்த குமரனும் தீய சக்தி திமுகவும் விழுந்து போறதுக்கான இது ஒரு அச்சாரம். இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால இந்த ஆட்சி அகற்றணுன்றது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2026 அவங்க யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு, அதனால தான் இன்னைக்கு திமுகவுடைய ஒரு கேவலமான பேச்சாளர் ஒரு கேவலமான பேச்சு பேசியிருக்கான். அதுக்கான தண்டனை திமுக தமிழ்நாடு போல இது கொந்தளிச்சு, இது இந்தியா போல கொந்தளிக்கும். இதுக்கான தக்க நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு இன்னைக்கு மகளிர் ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நல்ல ஒரு பதில் கட்டாயம் தமிழ்நாடு மக்கள் கட்டாயமா கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஆணைய தலைவர்கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம். புரட்சித்தாய் சின்னம்மாக்காக அவங்க நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடியாத்தம் குமரன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க, உறுதியளித்தார்கள். ரொம்ப கோபமாக தான் இருந்தது. எந்த ஒரு பெண்ணையும் அவ்வளோ இழிவாக பேசக்கூடாது. அவங்க பேசுறதுக்கு மாநில ஆணையர் அவங்களே பெண்கள் அவங்களே சொன்னாங்க, நாங்கள் கண்டிப்பாக எந்த பெண்ணையும் அப்படி பேசக்கூடாது. அவங்களே அந்த வீடியோவை பார்த்து கொதிச்சு தான் பேசினாங்க. புரட்சித்தாய் சின்னம்மாவை பற்றி அவதூறாக பேசின அந்த குடியாத்த குமரன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். யூடியூப்ல அந்த சேனலை முடக்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். அதற்கு அந்த அம்மா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க அம்மாவை பற்றி. அது தவறான வார்த்தை. பெண்களை யாருமே பேசக்கூடாது அந்த மாதிரி தவறுதலா. இனி யார் ஒரு கட்சி தலைவரும் பெண்களை இந்த மாதிரி இழிவாக பேசுறது தவிர்க்கணும்.